ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்? இலக்கிய வரப்போகிற இப்ஸில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய ரேவதியை நம்முடைய கௌதம் இலக்கியம் ஹாஸ்பிட்டலில் அந்த அர்த்த ராத்திரியில் பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க. போகிற வழியில் நம்முடைய கௌதம் சாரோட மனசில் ஏகப்பட்ட கேள்விகளும் நம்முடைய இலக்கியங்கள் கேட்குறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த விஷயம் நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. கௌதம் அத்தைக்கு தெரிஞ்சால் பெரும் பிரச்சனை ஆகும் அப்படின்றாங்க. எதனால் இலக்கிய பிரச்சனை ஆகும், அதெல்லாம் எதுவும் ஆகாது, அவங்க சந்தோஷம் படுவாங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் சார் சொல்கிறாங்க. நம்மளுடைய இலக்கிய பார்த்திங்கன்னா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க, கௌதம் இந்த விஷயத்தை சொன்னால் அத்தை கண்டிப்பாக என் மேலே பயங்கரமாக கோவப்படுவாங்க, நீங்கள் என்னென்னா எதுவும் நினைக்க மாட்டான்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கௌதம், நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, இந்த ஒரு வாட்டி மட்டும் ரேவதி அம்மா இந்த ஊரில் இருக்காங்கன்னு தயவு செஞ்சு ஜானகி அத்தை கையில் சொல்லாதீங்க, நான் நேரம் வரப்போ நானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இலக்கியா, நீ ஏதோ ஒன்று பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு கௌதம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நம்முடைய கௌதம் இலக்கியம் கிளம்பி வீட்டுக்குள்ளே நுழையிறப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய ஜானகி அப்போ தான் அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்து கிச்சனுக்கு தண்ணி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி வராங்க. நம்மளுடைய இலக்கியம் கௌதம் பார்த்திங்கன்னா டோரை திறந்து உள்ளே நுழையிறப்ப யாராக இருக்கும் இந்த அர்த்த ராத்திரியில் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்களே அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா லைட்டை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. லைட்டை ஆன் பண்ணி பார்த்தது தான் தெரியுது நம்முடைய கௌதம் இலக்கியம் ரெண்டு பேரும் ஒன்றா வந்ததை பார்த்தா நம்மளுடைய ஜானகி அம்மாவுக்கு பயங்கரமாக ஷாக்காக வராங்க. எங்கே போயிருப்பாங்க இந்த அர்த்த ராத்திரியில் அப்படின்ட்டு போயிட்டு கேட்குறாங்க. கௌதம் இலக்கியம் இந்த அர்த்த ராத்திரியில் ரெண்டு பேரும் எங்கே போயிருந்தீங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய ஜானு கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் சார் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியாவை அதுக்கான பதிலை சொல்கிறாங்க. அத்தை, அது ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப நாளாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன், மூணை பார்க்கணுன்னு. அதனால் நான் கௌதம் சார் கையில் சொல்லியிருந்தேன். அதனால் கௌதம் என்ன அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதுவும் போக அந்த ஆசிரமத்தோட இடத்த கௌதம் சார் அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த நான் ரொம்ப நாள் இப்போ ஆசைப்பட்டதை எனக்காக என் கூட அதை நிறைவேற்றி வச்சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதுவே பஸ் ஸ்டாண்ட் லாஸ்ட் வாணியாக இருக்கட்டும், இனிமேல் ரெண்டு பேரும் இந்த அர்த்த ராத்திரியில் எங்கேயும் போகிற வேலையை வச்சுக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜானகிக்கு வார்னிங் பண்ணி விட்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜானகிக்கு ரேவதி இந்த ஊரில் தான் இருக்காங்க. அப்படி இவங்களோட ரேவதியை தான் ரெண்டு பேரும் பார்க்க போனாங்க இலக்கியம் கௌதம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக நம்மளுடைய ஜானுக்கு தெரிய வந்துச்சுன்னா பயங்கரமாக கோவப்பட்டு நம்மளுடைய இலக்கியம் அடிக்கவே வாய்ப்பு இருக்குங்க. வரப்போகிற எபிசோட் இது நடக்கும். இந்த வீடியோஸ் லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.